ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு 50 கிராம் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இதை கேரமலைஸ் பண்ணிக்கணும். அப்படியே வெறும் பேனில் இது ஒரு 2 ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு. இப்போ இந்த இது கேரமலைஸ் ஆன பிறகு இந்த ஆப்பிளை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அப்போ ஆப்பிள் சாஃப்ட் ஆயிரும். அப்புறமா நம்ம எந்த டின்னில் பேக் பண்ணுறோமோ அதுக்கு மாற்றிக்கணும். இன்னொரு பவுல் எடுத்து ஒரு 2 முட்டை, ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, 150 கிராம் சுகர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ண பிறகு இதில் ஒரு கப்பு மைதா 120 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்சு சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு 1/4 கப்பு எண்ணெய், 1/3 கப் பால், காய்ச்சின பால், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. ஸோ 1/3 கப்பு பால், இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே இந்த ஆப்பிளும் அந்த கேரமலைஸ் பண்ணி இது பண்ணி போட்டு வச்சுருக்கோம்ல ஒரு டின்னில், அதில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டு ஒரு தட்டிட்டு அவனில் 180 டிகிரிஸ் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி சூப்பரான ஆப்பிள் கேக் ரெடி ஆயிரும். இது ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. இது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.